ராகவ் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்ததும், "அபி எங்க இருக்க அபி? கொஞ்சம் சீக்கிரமா வெளியில வரியா?" அப்படின்னு சொன்னதும், அஞ்சலி இருந்துகிட்டு, "இப்ப எதுக்குடா தேவையில்லாம கத்திட்டு இருக்க? அவ உன் ரூம்ல தான் இருப்பா. நீ மேல போய் பாரு." ராகவ் வந்து அபி கிட்ட போயிட்டு, "அபி நான் சொல்றது நீ நல்லா கேட்டுக்கோ. நீ வாங்குன காசு வந்து நான் திருப்பி குடு நான் இன்ன வரைக்கும் கேட்டதே இல்ல. நீ திரும்பி குடுத்தது எனக்கு என்னமோ மாறி இருக்கு. எனக்கு இன்னும் ரொம்ப டென்ஷன் அதிகமா தான் அபி ஆகுது உன் மேல." அபி இருந்துகிட்டு, "டென்ஷன் ஆகாதீங்க ராகவ். நானே இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போறேன். அதுக்கப்புறம் நான் என் வீட்டுக்கே போயிடுவேன்ல." அப்படின்னு சொன்னதும் ராகவ் இருந்துகிட்டு, "அபி கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கிறியா? நான் வந்து நிறைய டிசைன்ஸ்லாம் செலக்ட் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன். நீங்க என் கூட வந்தீங்கன்னா எந்த டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணுவீங்களா?" அப்படின்னு சொன்னதும் ராகவ் இருந்துகிட்டு, "என்ன அபி சொல்ற?" அப்படின்னு சொன்னதும், "மது கூட உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது இல்ல, அதனால பத்திரிக்கை எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன்." ராகவ் இருந்துகிட்டு, "அபி நீ இன்னும் என்ன அபி பண்ணிட்டு இருக்கிற? என்னைய ரொம்ப டென்ஷன் அதிகமா தான் பண்ணிட்டு இருக்க." அப்படின்னு சொன்னது அபி போயிட்டு முருகன் கிட்ட, "இங்க பாருங்க, நீங்க முருகன் மேல சத்தியம் பண்ணுங்க, அந்த மது உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு." அபி வந்து மனசுக்குள்ளேயே ராகவ் வந்து சத்தியம் பண்ணிட்டா நாளைக்கு கோர்ட்டு போறத வந்து கேன்சல் பண்ணிட்டு ராகவோட மனசு மாறுற வரைக்கும் நம்ம இங்க வெயிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா ராகவ் வந்து சத்தியம் பண்ணிட்டு, "எனக்கு மது கூட கல்யாணம் பண்றதுக்கு எனக்கு இஷ்டமே இல்ல, இது முருகன் மேல சத்தியம்." அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து சத்தியம் பண்ணிடுறாங்க. இதை பார்த்த அபிக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ராகவும் அபியும் ஒன்று சேர்ந்தா நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு மறக்காம லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.